வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, களத்தில் எதிரொலிக்காத கருத்து கணிப்பு, அறிவாலயம் கப்சிப், கவலையில் முதலமைச்சர், அதிரடி உத்தரவு போட்ட எடப்பாடி பழனிசாமி, முக்கிய ஐஏஎஸ் அதிகாரி பதவி விலகினார். ஓராண்டு காலம் பதவி காலம் இருக்கின்ற பொழுது திடீரென பதவி விலகி இருக்கின்றார். இது கோட்டை வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் பதவி விலகினார் என்ற விஷயத்தையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் 2 நாளாக காலை வேலையில் குழுன்னு இருக்குதுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஊட்டி கொடைக்கானலில் தான் இருக்கும். காலையில் இடி மின்னலுடன் மழை பொழிவு இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் மழை வரல. இந்த வீடியோ எடுக்கின்ற வரைக்கும் ஒரு ரம்மியமான காற்று வீசுகிறது, குளுமையாக இருக்கிறது. இந்த கோடை தருணத்தில் 2 நாள் குளுமையாக இருப்பது எதை காட்டுதுன்னு தெரியல. சுகமாக இருக்கிறது. ஆனால் நேரம் ஆக ஆக வெளியவே வர முடியலைங்க. 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே போயிடுது. இந்த பகுதியை சொர்க்க பூமியாக இருக்கும். எப்போவுமே சரி சில்லுன்னு மரங்கள் நிறைந்து இருக்கும். ஆனால் இங்கே வீடு பெருக்கத்தின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது காலநிலைகள் மாற்ற வருகின்ற பொழுது தான் நம்மளால் கடந்த கால குளிர்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்க முடிகிறது. ஆனால் அந்த ஃபீலிங்ஸை வார்த்தையால் என்னால் சொல்ல முடியல. அவ்வளோ ரம்மியமாக 2 நாள் இருந்தது. மறக்க முடியாத இடங்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற இயற்கை தான் மாய்ந்து போய்விடுகிறது. கால மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால் ஆட்சியும் மாறும், காட்சிகளும் மாறும். ஏன்னா நம்ம ஜோதிமணி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயா களத்தில் கருத்து கணிப்பை பார்க்க முடியலை. 2வது, இந்த தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவங்க யார் தெரியுமா? 1 பெண்களாக இருப்பாங்க, 2வது இளைஞர்களாக இருப்பாங்க, 3வது படித்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் யாருக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடந்த முறை யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றது தெரியும். 2வது இளைஞர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி சென்ற முறை இளைஞர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியும். அதே மாதிரி தான் படித்தவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க சென்ற முறை, இப்போ யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ மொத்தத்தில் ஜோதிமணி அவர்கள் மறைமுகமாக சொல்கிறாங்க, சென்ற முறை திமுகவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ விஜய் திமுக வாக்குகளை பிரிப்பதனால இந்த தேர்தல் கண்டிப்பாக திமுகவுக்கு பெரிய சிக்கலை தரக்கூடிய தேர்தலாக இருந்திருக்கும். அதுதான் களத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. களத்தில் உணரக்கூடியவை என்று சொல்லிட்டு நம்ம ஜோதிமணி அவர்கள் இந்த ட்வீட்டை போட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தந்தி டிவி ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அந்த கருத்து கணிப்பில் என்ன ரிசல்ட் வந்தது? கிட்டத்தட்ட ஒரு 49 இடங்கள் இழுபறியாக இருக்கிறது. அந்த 49 இடங்கள் அதிமுகவுக்கு சார்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. 2வது, திமுக 90 இடங்களில் வெற்றி பெறும், அதிமுக 81 இடங்களில் வெற்றி பெறும். இந்த மாதிரியான தேர்தலே நான் பார்த்ததில்ல, ரொம்ப டஃப்பாக இருக்கிறது அப்படின்னு தந்தி டிவிக்காரங்க சொன்னாங்க. இந்த கருத்து கணிப்பை பற்றி நான் விவாதித்தேன். ஆனால் நீங்கள்லாம் விவாதித்தீங்களான்னு தெரியல. ஊடகமானது இந்த கருத்து கணிப்பு எடுத்து விவாதம் செய்ததா என்று தெரியல. 2வது, தந்தி டிவிக்காரனே பார்த்தீங்கன்னா அவனுடைய கருத்து கணிப்பை எடுத்து பேசினானா என்று தெரியல. ஏன் தந்தி டிவியினுடைய கருத்து கணிப்பை பற்றி நாம் இங்கே பேசுகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, தந்தி டிவி எப்பவுமே சரி ஒரு கருத்து கணிப்பை ஒவ்வொரு தொகுதியாக போய் எடுப்பாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் அதிமுக வாக்கு சதவீதம், திமுக வாக்கு சதவீதம், 3வது சக்தியாக வந்திருக்கக்கூடிய விஜயினுடைய வாக்கு சதவீதம் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை பற்றி பேசுவாங்க. 2வது, அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை எது வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது அப்படிலாம் பேசுவாங்க. ஸோ அப்போது 234 தொகுதிக்கும் தந்தி டிவிக்காரங்க போயிருக்கிறாங்க அப்படின்றது அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டாங்களே, அவங்க 234 தொகுதிக்கும் போயிருப்பாங்களா? இப்படி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்திருக்க வாய்ப்பு இருக்குது, திமுகவோட வெற்றியை எது தீர்மானித்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டவங்க அவ்வளோ டீட்டெயிலாக கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்களா? வாக்கு செலுத்தி விட்டு வர்றவங்க கிட்ட
அதுவும் 1-2 பேர்கிட்ட யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க திமுக ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த கருத்து கணிப்பு ஒட்டுமொத்த தொகுதியும் பிரதிபலிக்குமா, இல்லை அந்த கருத்து தமிழகம் முழுவதும் பிரதிபலிக்குமா தெரியாது. ஆனால் தந்தி டிவிக்காரன் சொன்ன தரவின் அடிப்படையை வச்சு பார்க்கும்போது தந்தி டிவியினுடைய கருத்து கணிப்பு தமிழகம் முழுவதும் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஸ்பிட் மீடியா என்று சொல்லிட்டு News7 உடன் சேர்ந்துக்கிட்டு தமிழகம் முழுவதும் கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அந்த கருத்து கணிப்பில் அதிமுக அசால்ட்டா வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. 234 தொகுதிக்கும் போனாங்க. அது மட்டும் இல்லை, அரசியல் விமர்சகர்களாக உட்காந்துக்கிட்டு அந்த கருத்து கணிப்பு தொடர்பாக நிறைய விளக்கம் அளித்தார்கள். ஒரு வார காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பை போட்டிருந்தாங்க ஒவ்வொரு தொகுதியை அலசி. ஆனால் அந்த கருத்து கணிப்பை News7 காரனே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஸ்பிட் மீடியாவுடன் இணைந்துக்கிட்டு தமிழகம் முழுவதும் கருத்து கணிப்பு எடுத்தோம், அந்த கருத்து கணிப்பில் அதிமுக வெற்றி பெறும் என்ற செய்தி கிடைத்தது, அந்த கருத்து கணிப்பு நிஜமாவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை விட நாங்கள் எடுத்த கருத்து கணிப்பு நம்பகத்தன்மையுடன் இருக்குது அப்படின்னு News7 காரன் பேசினானா? பேசல. அதே மாதிரி தந்தி டிவிக்காரன் அவனுடைய கருத்து கணிப்பை தூக்கி வச்சு பேசினானா? பேசல. ஆனால் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்று சொல்லிட்டு வடநாட்டிலிருந்து வந்து யார் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டாங்களோ அந்த கருத்து கணிப்பை அப்படியே விவாதம் செய்து கொண்டு இருந்தார்கள். அதுக்கப்புறம் JCV ஸ்ரீராம் அவர் எனக்கு தெரிந்து ஒரு 5 கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கிறார். அந்த 5 கருத்து கணிப்புகளும் அவர் சொன்னது அப்படியே நடந்திருக்குது. அப்போது ஊடகமானது JV ஸ்ரீராம் அவர்கள் சொன்ன கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு, ஏன்பா இவர் சொன்னதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்குது, சக்ஸஸ் ரேட்டானது JCV ஸ்ரீராமுக்கு தான் அதிகமாக இருக்குது, அதனால் அவருடைய கருத்து கணிப்பை தான் நம்ம முக்கியமாக எடுத்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த JCV ஸ்ரீராம் அவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு எடுத்து ஊடகம் விவாதித்ததா? விவாதிக்கல. ரெண்டாவது, CNN News18 தொலைக்காட்சி அவங்க கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அவங்க கருத்து கணிப்பு எடுத்தாங்க, அதில் அதிமுக வெற்றி பெறும் என்று செய்தி வந்தது. ஆனால் அவங்க தொலைக்காட்சியில் எடுத்த கருத்து கணிப்பு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவங்க கருத்து கணிப்பை எடுத்து அவங்க விவாதம் செய்யவில்லை. எங்கள் கருத்து கணிப்பு தான் துல்லியமானது, வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்று வெளியிடுறாங்க தெரியுமா, அதெல்லாம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அது பொய், அது களத்தை வெளிப்படுத்தவில்லை, மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கல அப்படின்னு News18 காரன் விவாதம் நடத்தினானா? விவாதம் நடத்தவில்லை. ஆனால் அவங்க விவாதம் நடத்தினது நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு 3 கருத்து கணிப்புகள் எடுத்து விவாதம் நடத்துகிறாங்க. ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னும்போது அங்கே தான் சூட்சமே இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கருத்து கணிப்புகள் களத்தில் இல்லை. அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டாங்க தெரியுமா, அந்த கருத்து கணிப்பு களத்தில் இல்லவே இல்லை. களத்தில் இருப்பது நான் சொன்ன கருத்து கணிப்புகள் தான். அப்போது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை களத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதிமுக கடுமையான போட்டியை தரும், அதிமுக வெற்றி பெறும் அப்படின்ற கருத்து கணிப்புகளே தொடர்ச்சியாக வந்திருந்தது. வாக்குப்பதிவுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்லாம் வந்து அதிமுக ஆதரவாக வந்தது. திமுக காரன் மொத்த பெரும் சோர்வாக இருந்தான். இப்போ வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குதுன்ற கருத்து கணிப்பு வந்தா எவனோ வாக்கு எண்ணும் மையத்துக்கு திமுக காரன் போகவே மாட்டான். போனாலும் என்ன பண்ணுவான், அப்படியே சோர்ந்து போவான். அடா அதிமுகவும் பாஜக தான் வெற்றி பெறும்னு வந்து தேர்தலுக்கு முன்பும் சொன்னானுங்க, இப்போ வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் சொல்கிறானுங்க, நம்ம அங்கே போய் என்னடா பண்ணுறது அப்படின்னு சோர்ந்து போவான், நம்பிக்கை இல்லாமல் போவான். அதனால் நம்பிக்கையுடன் போகணும் என்பதற்காக வாக்குப்பதிவுக்கு பிந்தை வந்த கருத்து கணிப்புகளை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக ஊடகத்துக்கு என்ன கவனிக்க முடியுமோ கவனித்து அதை மட்டுமே விவாதம் பண்ணாங்க. தான் எடுத்த கருத்து கணிப்பை கூட ஓர ஒதுக்கி விட்டு தமிழக ஊடகமானது நார்த் இந்தியாவிலிருந்து வந்த கருத்து கணிப்பு எடுத்து விவாதம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி விவாதம் நடத்தினாலும் இன்னைக்கு களத்தில் அது எதிரொலிக்கவே இல்லை. எப்போதும் சரி, வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அன்று மாலையே வந்து கருத்து கணிப்பு மொத்தமாக விட்டுருவாங்க. ஆனால் வித்தியாசமாக அடுத்த நாளும் கருத்து கணிப்பு வெளியிடுறாங்கப்பா. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்து கணிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, திமுக காரன் சோர்ந்துடக்கூடாது, தொடர்ச்சியாக ஊக்கத்துடன் இருக்கணும் அப்படின்றதுக்காக யாரோ பின்னாடி இருந்து கருத்து கணிப்பு என்ற போர்வியில் தொடர்ச்சியாக திமுக காரனை ஊக்குவித்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் களத்தில் எந்த கருத்து கணிப்பும் பிரதிபலிக்கல. அப்படி களத்தில் பிரதிபலிக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்நேரம் அறிவாலயமானது பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும்,
இவங்க அதிமுக காரங்களை சோர்வடைய செய்வதற்காக இந்த மாதிரி கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அம்மா காலத்திலிருந்தே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கருத்து கணிப்புகள் எப்போதும் சரி அதிமுக எதிராக தான் இருக்கும். ஆனால் நாம தான் வெற்றி பெறுவோம். கடந்த காலங்களில் இந்த டெக்னிக்கலை பயன்படுத்தி அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்பவும் அதே டெக்னிக்கலை தான் பயன்படுத்தி நம்மளை சோர்வடைய பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் வாக்கு மையத்துக்கு போகிறீங்கன்னா கடைசி நொடி பொழுது வரைக்கும் ஆக்டிவாக இருங்கய்யா, கவனமாக இருங்கய்யா. திமுக காரனை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நம்ம மண்டையை கழுவுறோம், திமுக தான் வெற்றி பெறும் சொல்லி போட்டு. தயவு செய்து திமுக வெற்றி பெறாது. அப்படி வெற்றி பெறதா இருந்தால் திமுக காரன் இந்நேரம் பட்டாசு வெடித்து கொண்டாடி இருப்பான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. தில்லுமுள்ளு வேலைகளை கண்டிப்பாக செய்வான் திமுக காரன், அதிகாரிகளை பயன்படுத்துவான். ஸோ அதனால் நாம் எந்த அளவுக்கு விழிப்புடன் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். கூடுதலாக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொகுதியில் திமுக வெற்றி பெற்று இல்லை வாக்குப்பதிவின் போது திமுக முன்னணியில் போய் அதிமுக பின்னடைவை சந்தித்தாலும் இல்லை பின்தங்கியே இருந்தாலும் மொத்த வாக்குப்பதிவும் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், ஆடா திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதிமுகவுடைய வாக்கா இல்லை திமுகவுடைய வாக்கா அங்கே ஓட்டிங் மிஷினில் எண்ணி வெளியே சொன்னது அப்படின்னு குழப்பம் ஏற்பட்டுவிடும். அந்த தருணத்தில் அதிமுக அதிகமாக வாக்கு வாங்கியிருந்தா அதை திமுகவுக்கு போட்டுன்னு போயிடுவாங்க. அதனால் குழப்ப மனநிலையுடன் உள்ளே போகாதீங்க. அதே மாதிரி அச்சப்பட்டு போகாதீங்க, மனம் சோர்ந்து போகாதீங்க. முடிவுகள் தெளிவாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்டையில் ஏறாது. அதனால் கடைசி வரைக்கும் கவனிச்சிங்கன்னு வச்சுங்களேன், திமுக முன்னிலை பெற்றாலும் கடைசி வரைக்கும் கவனிச்சிங்கன்னா திமுக அதிமுக இடையில் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கும். அது அடுத்த தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கறதுக்காக இருக்கும். அதிமுக காரன் வேலை செய்யறதுக்கு ஊக்கமாக இருக்கும். அதனால் வாக்கு சதவீதத்தை உறுதிப்படுத்துவதற்காவது கடைசி வரைக்கும் எண்ணி வாக்கு முழுவதுமாக வெளியே சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருந்து கையெழுத்து போட்டுவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார். ஆடா திமுக முன்னணியில் போகுது அப்படின்னு உடனே சோர்ந்துடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அது திமுக நம்மளை ஏமாத்துறதுக்கான டெக்னிக்கலு அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருக்கின்றார். நம்ம ஆட்சியை தவிர திமுக ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. ஆனால் இந்த வாக்குப்பதிவு தொடர்பாகவோ இல்லை கருத்து கணிப்பு தொடர்பாகவோ அறிவாலயத்திலேருந்து எந்த கருத்தும் வரல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக இருக்கிற மாதிரியும் தெரியல, ரொம்ப கவலையாக தான் இருக்கின்றார். அடுத்தடுத்த மூத்த அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார். ஆனால் அந்த ஆலோசனைக்கு பிறகு எந்த கருத்தாவது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருப்பார்னு பார்த்தேன், பதிவிடலை. அதனால் இந்த கனத்த மௌனம் ஏன் தெரியல அறிவாலயத்துக்கு. களத்தில் மட்டும் கருத்து கணிப்புகள் பிரதிபலித்திருந்தால் இந்நேரம் கொண்டாடி இருப்பார்கள் திமுகவினர். அது மட்டும் கிடையாது, ஜோதிமணி சொன்னதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இளைஞர்களும் பெண்களும் படித்தவர்களும் இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பதனால அவங்கெல்லாம் இப்போ திமுக விட்டு தவேக்காக போயிருப்பதனால நிச்சயமாக திமுகவுக்கு பின்னடைவு என்ற விஷயமாவது முதலமைச்சருக்கு தெரியும். ஆனால் திமுக காரனுக்கே நம்ம தோற்றுருவோன்ற எண்ணம் இருக்கின்ற போது அதிமுக காரன் வெற்றி பெறுவான் என்ற எண்ணத்துடன் தான் உள்ளே போகணும் அப்படின்ற எண்ணத்தை நான் உங்களுக்கு விதைச்சிட்டு, முக்கியமான ஒரு IAS அதிகாரி அவங்க காலை உணவு திட்டத்தினுடைய செயலாளராக இருந்தாங்க, முதலமைச்சர் கொண்டு வந்த காலை உணவு திட்டம். ஆனால் திடீர்னு அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஓரிரண்டு காலம் சர்வீஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்படி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறது எதற்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி இடத்துல இந்த அம்மா தனிச் செயலாளராக வேலை பார்த்துருக்குறாங்க, ஜெயஸ்ரீ என்று நினைக்கிறேன் நான். ஸோ IAS அதிகாரிகள் தொடர்ச்சியாக லீவில் போகிறதும் பதவியே வேண்டாம் என்று விலகி செல்வதும் எதை காட்டுதுன்னு தெரியல. ஒருவேளை எடப்பாடியாருடைய ஆட்சி வருதா இல்லை மீண்டும் திமுக ஆட்சி தான் வருகிறதா? எதற்காக திமுக ஆட்சி மீண்டும் வந்துச்சுன்னா அவங்க கீழே வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மருத்துவ விடுப்பில் போகிறாங்களா இல்லை பதவி ராஜினாமா பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட் ஆனது திமுகக்கு எதிராக தான் இருக்கிறது. அதனால்தான் உளவுத்துறை ரிப்போர்ட்டை உணர்ந்து கொண்ட அரசு ஊழியர்களும் மூத்த IAS அதிகாரிகளும் இனி நம்ம பணியில் இருக்க வேண்டாம் என்று விருப்ப ஓய்வு பெற்று செல்லுகின்றார்கள் என்று சொல்கிறாங்க. பார்க்கலாம். களத்தில் எதிரொலிக்காத கருத்து கணிப்பை வச்சு திமுக காரன் கொண்டாடலாம். ஆனால் திமுக தலைமைக்கு தெரியும் இவையெல்லாம் நாம் செட் பண்ண கருத்து கணிப்புகள் என்று சொல்லிட்டு. அதனால்தான் அறிவாலயமானது கப்சிப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்து கணிப்புகள் என்று தாங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பையே தமிழக ஊடகமானது பெருசாக பேசாத அமைதியாக இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு விவகாரம் தமிழகத்தில் நடக்க போகுது, இல்லை திமுக நடத்த போகுது அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அதிமுக காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார். அதை விட கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நன்றி.